வணக்கம். திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, டிசம்பர் 2 கார்த்திகை 17. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. மாலை 4:39 வரை 4:39 PM வரைக்கும் கேட்டை. அப்புறம் மூலம். மூலம் நட்சத்திரம் 4:39க்கு ஆரம்பம். திதி வளர்பிறை பிரதமை மத்தியானம் 12:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வளர்பிறை துதியை திதி. துதியைனா 2ஆம் பிறை. பிரதம 12:48 வரைக்கும் இருக்குது மத்தியானம். அதுக்கப்புறம் துதியை திதி. கேட்டை 4:39 வரையில் இருக்கிறது. அதன் பிறகு மூலம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 4:39 வரை. அதுக்கப்புறம் ரிஷபம். இன்றைக்கி சாயந்தரம் 4:39 மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. முடிஞ்சதும் ரிஷபத்துக்கு ஆரம்பம், அதே 4:39. இன்று கரிநாள். கார்த்திகை சோமவாரம் சிவன் கோவில்களிலே சங்காபிஷேகம் நடைபெறும். நிறைய கோவிலில் இன்றைக்கி சங்காபிஷேகம் பண்ணுறாங்க. அது லிஸ்ட்டு பெருசாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக சொல்லலை. பொதுவாக இன்றைக்கி சிவ வழிபாட்டுக்குரிய நாள். கார்த்திகை மாதம் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கார்த்திகை மாதம் 4 திங்கக்கிழமை வந்தால் 4 திங்கக்கிழமையும் சாயந்தர நேரத்தில் சிவன் கோயிலில் விசேஷமான பூஜை நடக்கும். சங்காபிஷேகம் நடைபெறும். 108 சங்கு அல்லது 1008 சங்கு வைத்திருப்பார்கள். அதில் ஜபம் பண்ண புனித தீர்த்தத்தை ஊற்றி அதனால் அபிஷேகம் செய்வார்கள். 11 பேர் சேர்ந்து 11 முறை ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று ஸ்ரீ ருத்ரத்தை ஜபித்தால் அது 121 முறை ஜபித்ததற்கு சமானம். அந்த 121 முறை ஸ்ரீ ருத்ரத்தை ஜபித்து ஒரு கலச ஸ்தாபனம் செய்து அந்த கலசத்தில் புனித நீரை ஊற்றி அதிலே வருண ஆவாகனம் செய்து விக்னேஸ்வர பூஜை செய்து மகன்யாசம் சொல்லி ஸ்ரீருத்ரம் ஏகாதச ருத்ரமாக அதை பாராயணம் செய்து 11 பேர் 11 முறை பாராயணம் செய்து அந்த புனித தீர்த்தத்தை சங்கால் அபிஷேகம் செய்வார்கள். சங்கு அபிஷேகம், சங்காபிஷேகம். சங்கில் ஊற்றப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்தால் அதற்கு பேர் சங்காபிஷேகம். அது எப்போ பண்ணுவாங்கன்னா கார்த்திகை மாதம் வர திங்கக்கிழமெல்லாம் எல்லா சிவன் கோயிலையும் நடக்கும். அது எந்த திங்கக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துல எப்போ நடக்குதுன்னு கேட்டுங்க. சில பேர் முதல் திங்கக்கிழமை பண்ணுவாங்க, சில பேர் 2ஆவது திங்கக்கிழமை, 3ஆவது தான் ரொம்ப ஜாஸ்தி நடக்கும். பெரும்பாலான சிவன் கோயில்களிலே 3ஆவது சோமவாரம் கார்த்திகை சோமவாரம். கார்த்திகை சோமவாரம்னா கார்த்திகை மாதத்து திங்கக்கிழமை, மண்டே. எனவே இன்றைய தினத்திற்கான சிறப்பு என்ன, ஸ்பெஷல் என்ன இன்றைக்கி அப்படின்னா, சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போங்க. எவ்வளவு சிவன் கோயில் போக முடியுமோ போங்க. இன்றைக்கி உங்களுடைய நீங்கள் வசிக்கும் இடத்தில் சுற்று வட்டாரத்தில் எத்தனை சிவன் கோயில் இருக்கோ அந்த எல்லா கோயிலுக்கும் போய் ஒரு 10 நிமிஷமாவது அந்தந்த கோயில் அப்படியே தரிசனம் பண்ணிகிட்டே வாங்க. முடிந்தால் 24 நிமிடம் கோவிலுக்குள் அமர வேண்டும். இல்லைன்னா 12 நிமிஷமாவது இருக்கணும் கோவிலில். அரை நாழிகை. ஒரு நாழிகை என்றால் 24 நிமிடம். இன்று மாலை அனைவரும் சிவன் கோயிலுக்கு சென்று நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வழிபட வேண்டிய நாள். கார்த்திகை சோமவாரம் சாயந்தரம் சிவபூஜை செய்யும் நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இரவு 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், சந்திரன், புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:39 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து நகர்ந்து தனுசு ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யமகண்டத்தில் என்ன செய்வது தவறில்லை. PS ஜெகநாதன் சென்னை 28, ஆர்ஏபுரம் சென்னை 28. PS ஜெகநாதன் அவர்கள் கேட்குறார், யமகண்டத்தில் என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்ன செய்வது தவறில்லை, என்ன செய்யக்கூடாது? யமகண்டத்தை பற்றி அநேகர்கள் தெரிந்து கொள்வதில்லை. அதற்கு விளக்கம் கூறவும். இட்ஸ் நாட் அன் ஆஸ்பிஷியஸ் டைம், அவ்வளோதான். இட் இஸ் நாட் ஆஸ்பிஷியஸ். அதனால் அதில் எதுவும் பண்ணக்கூடாது. அதை விட்டுருங்க. எப்படி ராகுகாலம் விட்டுறோமோ அது மாதிரி யமகண்டமும் விட்டுறணும். ராகுகாலம் யமகண்டம்லாம் எதுக்குமே அவ்வளோ தூரத்துக்கு இது இல்லை. கலைமாமணி ஐயா அவர்களுக்கு வணக்கம். பிரியநாயகி அம்மன் துணை. நான் திருவண்ணாமலை மாவட்டம் டேஷ் வட்டம் வட கருங்கழிப்பாடியிலிருந்து வட கருங்கழிப்பாடியா
நிறைய பாடின்ற இது அங்கே வரும். அந்த சைடு நான் நிறைய சுற்றிருக்கேன். திருவண்ணாமலை போகும்போதே 2-3 இடங்களில் பாடின்ற பெயரில் ஊர் வரும். புருஷோத்தமன் எழுதுகிறேன். எனது நட்சத்திரம் ஹஸ்தம், என்னுடைய லக்னம் சிம்மம், ராசி கன்னி. நான் எனது லக்னம் பலனை பார்ப்பதா அல்லது ராசி பலனை பார்ப்பதா? ராசி தான் பலன் பார்க்கணும். கன்னி ராசிக்கு தான் நீங்கள் பலன் பார்க்கணும். லக்னத்துக்கு இதில் சொல்லலை. இப்போ நான் சொல்கிற பலன்லாம் ராசியை வச்சு தான் சொல்கிறேன். சந்திரன் இருக்கும் இடம் ராசி. கன்னியில் உங்களுக்கு அஸ்தத்தில் இருக்குன்னா அப்போ கன்னி ராசிக்கு தான் நீங்கள் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும். எது பொருத்தமாக இருக்கும்? கன்னிராசி பலன் பாருங்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் பொருத்தமாக இருக்கும். மேலும் தங்கள் வயதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் வயசியா? அது தெரிஞ்சுட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க? ஏனென்றால் எஸ்பிபி சாரை அண்ணா என்கிறீர்களே. ஆமாம், அவரை அப்போவுமே நான் நேரில் அண்ணான் தான் கூப்பிடுவேன். நான் அவரோட பர்சனலாக பழகியிருக்கேன். அவர் என் ப்ரோக்ராம் பார்ப்பார் ரெகுலராக. அவருடைய மறைவு எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஆனால் தோற்றத்தில் உங்கள் வயது கூடுதலாக இருக்கும்படி தெரிகிறது. அதுக்கு என்ன பண்ணுறது? முத்தி போச்சு. சந்திக்கும் நான் நிகழ்ச்சியை தெரிந்து கொள்ள வருகிறேன். மீண்டும் வணக்கம், நன்றி. ஏதாவது பப்ளிக்கு யூஸ் ஆகிற மாதிரி கேள்வி கேளுங்க சார். என் வயசெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க? ராகு காலம், யமகண்டம், கரிநாள் என்பன அதன் பொருள் என்ன? உண்மையான தத்துவம் என்ன? யமகண்டத்திற்கு மாற்றுப்பெயர் ஏதேனும் உள்ளதா? ராகுகால யமகண்ட நேரங்களில் பணி மேற்கொண்டால் என்ன ஏற்படும்? அல்லது பணி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? ஒரு வேலை ராகு காலத்தில் செய்தாக வேணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஆஃபீஸில் கூப்பிட்டு இந்த ஃபைலெல்லாம் எடுத்து எல்லாம் செக் பண்ணி இப்போ கொண்டா அப்படின்றாங்க, கையெழுத்து போடுன்றாங்க, லெட்டர் ட்ராப் பண்ணுன்றாங்க. சார் 3-4 ராகு காலம் சார், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது ஆஃபீஸில். பட் காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் வரணும். நடுவில் ராகு காலம் ஏமான்றதுக்காக வேலையெல்லாம் நிறுத்த முடியாது. அதுக்கு என்ன பரிகாரம்? அதுதான் இவருடைய கேள்வி. ராகுகால அமௌண்ட்டை என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கிறோன்னா ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ராகுகாலம் எமகண்டம் இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான் அது பார்க்கணும். நீங்கள் டே டு டே அஃபேர்ஸ் எல்லாம் டெய்லி ரொட்டீன் வேலைகள்லாம் இருக்குல்ல, தினசரி நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகள், அதிலெல்லாம் ராகுகால எமௌண்டெல்லாம் பார்க்க முடியாது, அவசியமும் இல்லை. இப்போ ஊருக்கு புறப்படுறோம், 10 மணிக்கு ட்ரெயின், 7:30-9 ராகுகாலம், 9:05க்கு கிளம்பினா ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். அப்போ 7:25க்கே வீட்டை விட்டு கிளம்பிடு. முன்னாலேயே போய் ஸ்டேஷனில் போய் வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணலாம். ஊருக்கு பயணம் மேற்கொள்ள கிளம்பும் பொழுது ராகு காலம் யமகண்டத்தை தவிர்க்கலாம். அதற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ போகலாம். ட்ரெயினே ராகு காலத்தில் தான் கிளம்புது. 7:30-9 ராகு காலம், 8 மணிக்கு ட்ரெயின் டிபார்ச்சர்னால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேணால் வீட்டிலேன்னு கிளம்புறத வேணால் அந்த ராகு காலம் இல்லாத நேரத்தில் கிளம்பலாமே ஒழிய ட்ரெயினை 8 மணிக்கு நீ எடுக்காத வண்டியை, 7:30-9 ராகு காலம், 9:05க்கு ஸ்டார்ட் பண்ணு நம்ம போய் சொல்ல முடியுமா? ரயில்வே டைம் டேபிள் பிரகாரம் அது போயிட்டே இருக்கும். ரயிலு, பஸ்ஸு, ஏரோப்ளேன் எல்லாம் அந்தந்த டைம் டேபிள் பிரகாரம் அவங்கவுங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புற நேரத்தை வேணால் முன்கூட்டி கிளம்பலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம். அதே மாதிரி தினசரி செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் ராகு கால யமகண்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். முக்கியமான ஒரு விஷயம் சார், வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம், வரன் பார்க்கறதுக்காக போகிறோம் அப்படின்னா அப்போ ராகு கால யமகண்டம் இல்லாத டைமாக பார்த்து கிளம்புங்க. ஒரு வீடு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ஷன் பார்க்கறதுக்காக போகிறோம், அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம், அப்போ ராகு காலம் இல்லாத நேரம், யமகண்டம் இல்லாத நேரமாக போய் பாருங்கள். இந்த மாதிரி வீடு வாங்குவது, கல்யாணம் பண்ணுவது, ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறது, ஒரு பெரிய தொகை கடன் வாங்குவது அல்லது கடன் திரும்ப செலுத்துறதுக்கு குளிகை தான் பெஸ்ட்டு. குளிகையில் எது பண்ணாலும் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் லைஃப்பில். ராகுகால யமகண்டத்தை பற்றி அவர் கேட்டிருக்காரு, குளிகையும் சேர்த்துக்கிறேன். குளிகை நேரத்தில் எது செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் நடைபெறும். அதனால் குளிகை நேரத்தில் அப்போ என்ன பண்ணலாம்? பத்திரப்பதிவு பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் அசையா சொத்து வாங்கினா பத்திரப்பதிவு குளிகையில் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் அந்த நேரத்தில் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நமக்கு டோக்கன் கொடுக்கணுமே. திங்கட்கிழமை 1:30-3 குளிகை, அந்த டயத்தில் எப்படியாவது பத்திரப்பதிவு பண்ணிடணும். நம்ம போய் உட்காந்துருப்போம், கடைசியில் முந்தின டோக்கன்லாம் முடிஞ்சு நம்ம டேர்ன் வரும்போது 1:30-3 தாண்டிடும். 3:20க்கு உள்ளே கூப்பிடுவாங்க, வாங்க முகத்தை காமிங்க, விரல வைங்க அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே குளிகை முடிஞ்சிடும். முடிந்தவரை குளிகை நேரத்தை நன்றாக பயன்படுத்துங்கள். குளிகை நேரத்தில் திருமணம் தாலி கட்டுறது மட்டும்தான் பண்ணக்கூடாது, பாக்கி எல்லாம் பண்ணலாம். கிரகப்பிரவேசம் பண்ணால் ரொம்ப நல்லது. வீடு வாங்கினே இருப்பீங்க, நீங்கள் அடிக்கடி வீடு வாங்குவீங்க, அவ்வளோ பணம் வரும். கிரகப்பிரவேசம் நான் எல்லாருக்கும் குளிகை தான் கொடுப்பேன். வெள்ளிக்கிழமை 7:30-9 நான் முகூர்த்தம் குறித்து கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு. குளிகை நேரங்கிறதுனால அவருக்கு தெரியாது.
வீடு கிரகப்பிரவேசத்துக்கு 7:30லேருந்து 9 வரை நல்ல நேரம்னு குறித்து கொடுத்துருக்கேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, லூஸ்தனமாக போய் வீட்டில் போய் சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களாம் காலையில் 5 மணிக்கெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணணும், இருட்டில் கிரகப்பிரவேசம் இருட்டில் தான் பண்ணணும், விடியறதுக்கு முன்னால் கிரகப்பிரவேசம் பண்ணிடணும். உங்களை யார் போய் அந்த ஜோசியர்ட்டெல்லாம் கேட்க சொன்னது? அரிகேசன் நல்லூராது நங்கநல்லூராது அதெல்லாம் வேணாம், 5லேருந்து 5:30 கிரகப்பிரவேசம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து கம்பல் பண்ணுறாங்களாம். அவர் வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டார் கிரகப்பிரவேசம். அதுக்கப்புறமா ஒரு தடவை என்னை பார்த்தப்போ அவர் தயங்கிட்டே சொன்னார், சார் நீங்கள் 7:30-9 சொன்னீங்க, 7:30-9 வெள்ளிக்கிழமை கிரகப்பிரவேசம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நீங்கள் டைம் குறித்து கொடுத்தீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பொம்பளைங்கள்லாம் ஒரே பிடிவாதம் சார், 6 மணிக்கு முன்னால் கிரகப்பிரவேசம் பண்ணோன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. உங்களுக்கு அவ்வளோதான் பிராப்தம் இருக்குது, அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. நம்ம சில டேட்டு டைம்லாம் குறித்து கொடுத்தாலும் அதில் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும். தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஜானகிராமன்னு, என்னுடைய மகள் வீட்டுக்கு விளக்காக இருக்கும் பொழுது நான் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யலாமா? பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பீரியட்ஸ் டைம் கேட்குறாரு. பெண் குழந்தைங்க மாதம் மாதவிடாய் பீரியட்ஸ் ஆவாங்க இல்லையா, அந்த டைமில் மற்றவங்க கோவிலுக்கு போகலாமா? ஃபேமிலியில் இருக்கிறவங்க போகலாம். இன்னும் ஒருத்தருக்கு இடிச்சிக்க கூடாது, மேலே டச் பண்ணாமல் இருக்கணும், கொஞ்சம் விலகி இருக்கணும். அப்படி இருந்தால் போகலாம். இல்லை குளிச்சுட்டு போங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கும் வீட்டில் இருக்கிற பெண்மணி விளக்காக இருக்கிறதுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த கேள்வியை கேட்டவர் கி ஜானகிராமன், தஞ்சாவூர். ஆர் கோபாலன், ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சம் பலமாக இருந்தால் செய்வினை பில்லி சூன்யம் நெருங்காது என்று ஒருவர் சொல்கிறார், அது உண்மையா? இருக்கலாம். குரு உச்சமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. குரு உச்சம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தாண்டி வருவாங்க. கடகத்தில் குரு உச்சமாக இருந்து அதுவே லக்னமாகவும் இருந்துட்டுன்னு வச்சுங்க. கடகத்தில் குரு உச்சமாக இருந்து கடக லக்னத்திலேயே ஒருவர் பிறந்திருந்தால் அவங்க எந்த ஃபீல்டில் நுழைஞ்சாலும் அந்த ஃபீல்டில் நம்பர் 1 இடத்துக்கு வருவாங்க. கடக குரு அவ்வளவு பவர்ஃபுல். அதுவும் லக்னமாக இருக்கணும், அவங்களுடைய ஜென்ம லக்னம் கடகமாக இருக்கணும். லக்னத்தில் குரு உச்சம் அந்த மாதிரி இருந்துன்னா சூப்பராக இருக்கும். அது வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட லக்னத்தில் குரு உச்சமாக இருந்தால் அவங்க எப்படியும் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. ஆர் கோபாலன், மயிலாடுதுறை. நல்ல கேள்வி. குரு பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு பில்லி சூனியெல்லாம் வேலை செய்யாதுன்னு ஒருத்தர் சொன்னார், உண்மையானு கேட்குறாரு. ஓரளவு உண்மை. பெருசாக ஒன்றும் பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படாது. அவங்கள அவ்வளோ சுலபமாக யாரும் ஓரங்கட்ட முடியாது, வந்துடுவாங்க. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் வருவாங்க அவங்க. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் மாலை 4:39 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் ஒரு 4:30 மணிக்கு மேலே இல்லை 5 மணி சுமாருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியஸ்தர்களை சந்திக்க வேண்டும், அவர்களிடம் சில முக்கியமான விஷயங்களை பேசணும் அப்படின்னா சாயந்தர நேரம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. அலுவலக பணிகளை வெகு சிறப்பாக செய்வீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும், நன்மைகள் நடைபெறும். பகல் நேரத்தில் காலையிலலாம் சந்திராஷ்டமம் இருக்கனால கொஞ்சம் பேசும்பொழுது நிதானமாக, பதட்டப்படாமல், கோபப்படாமல், எல்லோரிடமும் அனுசரணையாக நடந்து கொண்டு எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு குணம் வேணும். இன்றைக்கி அப்படி இருந்தால் தான் உலகத்தில் பிழைக்க முடியும். நான் யார் தெரியுமா அப்படின்னா போடான்றான், யாருன்னு தெரியும் போடான்றான். இதெல்லாம் இந்த பந்தா பண்ணுறது, அதிகாரம் பண்ணுறது, டேட் பூட்டுங்கிறது, மிரட்டுறது, அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. மக்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அப்படியே பக்குவமாக பழகி நம்ம வேலையை நம்ம முடிச்சுட்டு சைலண்ட்டாக போயிட்டே இருக்கணும். அடுத்தவர்களின் தவற்றை சுட்டி காட்டினால் நீங்கள் கெட்டவனாகி விடுவீர்கள். சார் நான் உண்மைதானே சார் சொல்கிறேன், அவன் தப்பு பண்ணுறான் சார். சரிங்க, அவன் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்றேன். அது எப்படி சார் ஒரு இடத்தில் தீமை நடக்கும் பொழுது நான் அதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? இதெல்லாம் சினிமா டைலாக் தான். லைக்கு நிஜ வாழ்க்கையில் சும்மா தான் இருக்கணும். சும்மா இருந்தால் தான் நீர் பிழைக்க முடியும், இல்லைன்னா உம்மை காலி பண்ணிவிடுவான். எங்கே எது நடந்தாலும் பார்த்தும் பாராதது போல் இருப்பவன் தான் புத்திசாலி என்று இன்றைய சமீப உலகம் நமக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாமல் இருந்தால் தான் நீ பிழைக்க தெரிஞ்சவன். உன்னை பாதிக்க வரும்போது மட்டும் நீ குரல் கொடு, மற்ற நேரத்தில் சைலண்ட்டாரு. நீ சந்திராஷ்டமம் 4:39 வரைக்கும் இருக்குன்னே ஜாகிரதை. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் பகல் பொழுது நன்றாக இருக்கிறது. 4:39க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே முக்கியமான வேலைகளை 4 மணிக்கு முன்னாலேயே முடிச்சிருங்க. சாயந்தரம் 4 மணிக்கு முன்னால் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதாரத்தில் சிறிய முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். தனஸ்தானாதிபதினா 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி யார்? புதன். அந்த தனஸ்தானாதிபதியை தனகாரகனாகிய குரு பார்க்கிறது. குருவின் பார்வையிலே புதன் இருப்பதால் ரிஷபராசிக்கு செல்வச் செழிப்பு மிகுதியாகும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 6லும் 7லும் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் பார்க்குறதுக்கு ஆள் டிப்டாப்பாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை ஓடிட்டுருக்கும். அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உரிய நேரத்திலே சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் எந்த நோயுமே கட்டுப்பாட்டில் வரும். சரியான சிகிச்சையாக இருக்கணும், எடுக்கிறது சரியான டைமில் எடுக்கணும், லேட் பண்ணக்கூடாது, முத்தினதுக்கப்புறம் போகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்கு விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, ஓகோன்னு இருக்குது. கடகராசிக்கு இன்றைக்கி நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்து குரு நன்மைகளை பெரிய அளவிலே செய்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை. ராசி அதிபதி 2 குடைவன் 3 12 குடைவன், அதாவது சந்திரன் ராசி அதிபதி, 2 குடைவன் சூரியன், 3 12 குடைவன் புதன். சூரியன் சந்திரன் புதன் எல்லாமே 5ஆம் இடத்தில் இணைந்திருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடம் வலுவாக இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் ஒரு சிறிய ப்ரமோஷனாவது இன்றைக்கி தேடி வரும். ரொம்ப வருஷமாச்சு ப்ரமோஷனே வரல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே டெசிக்னேஷன், அதே சம்பளம், அதே சேரு, அதே டேபிள், எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படியே போய் ஸ்டாக்னண்ட்டாக போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் புலம்பிகிட்ருக்காங்க. புலம்புறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும், ஒரு சின்ன ப்ரமோஷன், ஒரு சின்ன ஹைக், சேலரி ஹைக். அலுவலகத்திலிருந்து நற்செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது விளங்குகிறது. வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்திலே ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக சில ஆர்டர்கள் கிடைக்கும். அல்லது நீங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கும் பொருளுக்கு ஏதேனும் சிறப்பு சலுகை அரசாங்கம் வழங்கலாம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. வீடு, மனை, அசையா சொத்து, விவசாய நிலம், தோட்டம், பண்ணை, காடு கழனி, வீடு வாசல், தோப்புத்துறவு இந்த மாதிரிலாம் வாங்கி போடுவீங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்பொழுது வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. தனலாபாதிபதியாகிய புதன் குருவால் பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது. எனவே அசையா சொத்து அமையும். 4ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு, பூமிகாரகனுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் இப்பொழுது அசையா சொத்து புதிதாக ஒன்று வாங்கலாம். அல்லது வாங்கிய பழைய சொத்தில் ஏதாவது சட்ட சிக்கல் இருந்தால் அது சிக்கல் இப்பொழுது தீரும், முடிவுக்கு வரும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. கன்னி ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்புடன் இயங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன், 4ஆம் இடத்திலே சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்திலே குரு, 11ஆம் இடத்திலே செவ்வாய், 8 குடைவன் 11ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய யோகம். 8 குடைவன் நீச்சமடைந்தால் யோகம். 6 குடைவன் 8 குடைவன் நீச்சமடையணும், அது ஒரு யோகம். என்னென்னா எதிரி இல்லை, வியாதி இல்லை. வியாதியே இல்லைன்னா இப்போ ஆரோக்கியமாக இருக்கீங்க. எதிரியே இல்லைன்னா இப்போ எல்லாரோடையும் சந்தோஷமாக பழகுறீங்க. அதனால தான் இந்த 6 குடைவன் 8 குடைவன் நீச்சமடைந்தாலே அது ஒரு நல்ல யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். ராசி அதிபதி கேந்திராதிபதிகள் 1 4 7 10, திரிகோணாதிபதிகள் 1 5 9. இதற்கு அதிபதியான கிரகங்கள் வலுவாக இருந்தால் அது ஒரு விதமாக நன்மை செய்யும். எனவே கன்னிராசிக்கு 8 குடைவன் இப்பொழுது நீச்சமடைந்திருக்கிறது 11ஆம் இடத்திலே, அது ஒரு யோகம். 2 விதமாக கிரகங்கள் நன்மை செய்யும். நன்மை செய்யும் கிரகம் வலுவாக இருந்தால் அது ஒரு விதமாக நன்மை செய்யும். நன்மை செய்யாத கிரகம் பலகீனமாகிடுதுன்னு வச்சுங்க, நீச்சமாகிடுதுன்னா அது ஒரு விதமாக நன்மை செய்யும். இந்த நன்மை செய்யும் கிரகம் வலுவாக இருப்பதை விட நன்மை செய்யாத கிரகம் வலுவிழந்தால் அதிக நன்மை நடக்கும். 6 குடைவன் 8 குடைவன் நீச்சமடைந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய யோகம் பெரிய யோகம். இப்பொழுது அத்தகைய ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாள். எல்லா விதமான நன்மைகளும் வெகு சுலபமாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மிகப்பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். குரு சுக்கிர பரிவர்த்தனை காரணமாக துலா ராசிக்கு இப்பொழுது ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. சக்க போடு போடு ராஜா காட்டுல மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போது ஓகோன்னு இருப்பீங்க. நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, உற்சாகம், ஆரோக்கியம், சந்தோஷம், குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். திருமண வயதில் உள்ள துலா ராசியில் இருக்கும் இளவயது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே திருமணம் நிச்சயிக்கப்படும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 9 குடைவன், 10 குடைவன், 11 குடைவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசியில் உட்காண்டிருக்கு. குரு பார்வையிலே 7இல் குரு அமர்ந்து கொண்டு விருச்சிக ராசியை பார்க்கிறது. பாக்யாதிபதி சந்திரன், ஜீவனாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி சூரியன், லாபஸ்தானாதிபதி புதன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு ராசியில். பெரிய அதிர்ஷ்டம் இது. நீங்கள் என்ன பண்ணாலும் இன்றைக்கி நல்லா நடக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். ஏற்கனவே துவங்கி செய்து கொண்டிருக்கின்ற செயல்களை இன்றைய தினம் மேலும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். துரிதப்படுத்துவீர்கள், ஸ்பீடப் பண்ணுவீங்க. வேலையெல்லாம் ஸ்பீடாக நடக்கும். தேங்கி கிடக்கும் வேலைகளெல்லாம் வேகமாக நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் நன்மைகள் பல நடைபெறுகின்றன. 12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்று அங்கே நீச்சமும் அடைந்ததால் இது மிக சக்தி வாய்ந்த விபரீத ராஜயோகமாக விளங்குகிறது. பொதுவாகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 8ல் செவ்வாய் இருந்தால் அது யோகம், தோஷம் இல்லை. நிறைய பேர் தோஷம்னு சொல்லிட்டு 8ல் செவ்வாய், ஐயோ 8ல் செவ்வாய்மா, 8ல் செவ்வாய் இருந்தால் ஏன் நீ குதிக்கிற அப்படி கத்துற அப்படின்னா 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. என்ன லக்னம் அதை பாரு. எல்லா லக்னத்தும் ஒரே அளவுகோலை வச்சுட்டா பார்ப்பீங்க. என்ன லக்னம்? தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்கலாம். அது எப்படி சொல்கிறீங்கன்னா 12 குடைவன் 8க்கு போனால் யோகம் தானே, விபரீத ராஜயோகமாச்சு. அது எப்படி செவ்வாய் தோஷம்னு நீ சொல்லுவ? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பொது ஜனங்களுக்கு, ஜோதிடத்தில் ஒரு பெரிய புலமை இல்லாத சாதாரண மக்களுக்கு, ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லோருக்குமே இந்த விஷயங்கள்லாம் போய் மனசில் பதியணும். எல்லாரையும் பார்த்து செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் காலையிலே ராத்திரி வரைக்கும் 100 ஜாதகம் பார்த்தா 100ஐயும் செவ்வாய் தோஷம்னு ஒதுக்கிறவன்லாம் இருக்கான். பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா. இவங்களால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. தனுசு லக்னத்திற்கு 8ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. இன்றைக்கி தேதி போட்டு எழுதி வச்சுங்க, என் பேர் போட்டு. அரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன் சொல்கிறாரு, டிசம்பர் 2ஆம் தேதி ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காரு, தனுசு லக்னத்திற்கு 8ல் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று சொல்கிறார் அப்படின்னு எழுதி வச்சுங்க. ஏன்? 12 குடைவன் 8ல் நீச்சமடைந்தால் விபரீத ராஜயோகம் என்பது தான் இதற்கு காரணம். 12th லார்ட் 8th ஹவுஸில் போய் நீச்சமாச்சுன்னா அது எப்படி தோஷமாகும்? விபரீத ராஜயோகம்ல வரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது அதுதானே. அதனால் இப்பொழுது 8ல் செவ்வாய் இருக்கிறது அது தோஷம் அல்ல. பல நன்மைகள் நடைபெறப் போகிறது. தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் திடீர்னு கூப்பிட்டு பதவி கொடுப்பாங்க. வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பீங்க பொழுது போகலான்ட்டு. பொழுது போகாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர வாசகத்தெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க பேப்பர் வச்சுட்டு. எல்லா பேப்பரும் படித்தாச்சு, அதுக்கப்புறமா எதுவும் பாக்கி இல்லை, உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போது ஒரு ஃபோன் கால் வரும், சார் உங்களை மறுபடியும் அதே போஸ்ட்டில் உட்கார வைக்க போகிறாங்க, தலைவர் சொல்லிட்டாரு, மேலிடத்துலேருந்து உத்தரவு, வாங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. உடனே அவசர அவசரமாக வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுட்டு பந்தாவாக கிளம்பி போய் நிற்பீங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும். இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும், உயர் பதவிக்கு செல்வீர்கள். உங்களுடைய தொழில் தொடர்பான சங்கம் அமைப்பு ஏதேனும் இருந்தால் அதில் உங்களை தலைமை பொறுப்பு ஏற்க சொல்வார்கள். நீங்கள் டாக்டராக இருந்தால் டாக்டர் சங்கத்தில் நீங்கள் முக்கிய போஸ்ட்டில் இருப்பீங்க. என்ஜினியராக இருந்தால் என்ஜினியர் சங்கத்தில் நீங்கள் முக்கிய பொறுப்பில் இருப்பீங்க. நீங்கள் வக்கீலாக இருந்தால் வக்கீல் சங்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ரோல் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் இருந்தால் அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படும். அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 8-12 குடைவன் பரிவர்த்தனை வேறு. அதில் வெறும் 12 குடைவன் 8ல் போனதுனால இல்லை, 8-12 குடைவர்கள் பரிவர்த்தனை. 8 குடைவன் 12ல், 12 குடைவன் 8ல் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை. மறைவு ஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று டபுள் பவர்ஃபுல்லாக இப்போ நல்ல பண்ண போகுது. 2 மடங்கு நன்மை செய்யும். எனவே இது ஒரு நல்ல நாள்.
மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்திலே இணைந்துள்ள சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். என்னிடம் ஒரு இளைஞர் ஒரு முறை பேசும்போது சொன்னார், சார் நான் காதலில் தோல்வி அடைஞ்சிட்டேன் சார் அப்படின்னார். கவலைப்படாத, நீ வாழ்க்கையில் வெற்றி அடைவே அப்படின்னு. அவன் குஷி ஆகிட்டான். அவனு ஆமாம், காதலில் வெற்றி அடைஞ்சால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதை விட வாழ்க்கையில் வெற்றி அடைந்தால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. எதில் வெற்றி முக்கியம்னா வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், அதுதான் முக்கியம். இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறப் போகிறீர்கள். நீங்கள் செய்யும் தொழிலில் வெற்றி, உங்கள் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், ஆரோக்கியம் சீராகும், ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும், குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், திருமண தடை விலகும். 7 குடைவனை குரு பார்க்கிறது. எனவே இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. சந்திரனை குரு பார்க்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே திருமண தடை விலகும், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற நேரம் இது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. 6 குடைவன் 10ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்றதால் மிகப்பெரிய நன்மை. 11ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ஏராளமான நன்மைகளை செய்த வண்ணம் இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே கும்ப ராசிக்கு இப்பொழுது ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. ரொம்ப பெரிய விஷயம் நடக்கும், சுலபமாக நடக்கும், ஈஸியாக நடந்துடும். 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது கும்பராசிக்கு. அதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே தெரிய ஆரம்பித்துவிடும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 5 குடைவன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். 9, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம். 9 குடைவன் 5இல், 5 குடைவன் 9இல், இது ஒரு பெரிய யோகம். 2 திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனா யோகம். அதிலும் இந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது. 5 குடைவனை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது. 5, 9 குடைவர்கள் இடமாற்றம் பெற்று வீடு மாறி இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகி பரிவர்த்தனா யோகத்திலே உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றன. பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். உங்களுக்கு ஒரு மலையை நகர்த்துவது போல பெரிய விஷயம் இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு மலரை நகர்த்துவது போல் நகர்த்து விடுவீர்கள். உங்களுக்கு அந்த திறமை இப்பொழுது உண்டு. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு பெரிய புகழ் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு பெருமை, பாராட்டு, புகழ் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.